இந்தியர்களுக்கு பிடிச்சமான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் எதுன்னு கேட்டாக்கா நம்பர் ஒன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் எல்லாருமே என்ன நினைப்பாங்கனாக்கா பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணாக்கா செம சேஃப்டி. மை ஃபர்ஸ்ட் 1 crore கம்யூனிட்டி காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து வெல்கம் டு சதீஷ் பிக்ஸ். இந்தியர்களுக்கு பிடிச்சமான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் எதுன்னு கேட்டாக்கா நம்பர் ஒன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் ஃபிக்ஸட் டெபாசிட். எதனாலன்னா பேங்க் உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக ஒரு ரிட்டர்ன் கொடுக்குறாங்க இல்லையா, அதனால தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேரே வந்து ஃபிக்ஸ்ட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிக்ஸ்ட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. டிபென்ச்சர், பாண்ட்ஸு, கமர்ஷியல் பேப்பர்ஸு, பாண்ட்ஸ்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ எல்லாருமே என்ன நினைப்பாங்கனாக்கா பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணாக்கா செம சேஃப்டி, அதில் தான் நம்ம வந்து சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆமாங்க, பாண்டு சேஃப்டி தான், ஈக்விட்டியை விட அது வாலட்டாலிட்டி ரொம்ப கம்மி தான், உண்மை கரெக்ட். பட் பாண்டுலேயுமே ரிஸ்க் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. அந்த ரிஸ்க் இருக்கிறதுனால தான் என்ன ஆகுதுனாக்கா மக்கள்லாம் விழுந்தடிச்சு பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பாண்ட்ஸ்னா என்ன, அப்படி நீங்கள் பாண்டை வாங்குறதா இருந்தால் என்னென்ன விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பார்த்து வாங்கணும். ஒரு பாண்டில் பார்த்தீங்கன்னா கூப்பன் ரேட்னு ஒன்று இருக்கும், ஈல்டுன்னு ஒன்று இருக்கும், ரிட்டர்ன்ஸு, டியூரேஷன், முக்கியமாக எந்த அளவுக்கு அந்த ஒரு பாண்ட் ஒரு சேஃபஸ்ட் பாண்ட். ஏன்னா நிறைய பாண்ட்ஸ் என்ன ஆயிருக்குனாக்கா அந்த கேபிட்டலை திருப்ப கொடுக்க முடியாமல் கேபிட்டலே லாஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய இன்வெஸ்டர் 10 லட்சம், 20 லட்சம், 50 லட்சம், 1 கோடி இப்படியெல்லாம் பாண்டில் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாக்கா எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எது சேஃப், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட் டு மை ஃபர்ஸ்ட் 1 crore கம்யூனிட்டி. உங்களுக்கு இன்வெஸ்டிங்னா என்ன, இப்போ பார்த்துட்டு இருக்க பாண்ட் பற்றி தெரியணும், ஈக்விட்டி பற்றி தெரியணும், மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தெரியணும், பர்சனல் ஃபைனான்சஸ், நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் லேர்னர் அப்படின்னாக்கா என்னோட ஃபர்ஸ்ட் 1 crore கம்யூனிட்டிக்கு சைன் அப் பண்ணுங்க. 4 வெபினார்ஸ் ஒரு சண்டேவும் என்ன பண்ணுறோம், நான் உங்ககிட்ட லைவாக ஐம் கோன் டாக் எக்ஸ்க்ளூசிவ்லி. உங்களுக்கு தேவையான கொஸ்டின்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் என்கிட்ட நேரில் பேசலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முதல்ல பாண்டுனா என்னங்க, பாண்ட் அப்படின்னாக்கா கடன் பத்திரம். இப்போ நீங்கள் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்கலாம் அப்படின்னு பாருங்கள். பாண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கே கடனை கொடுக்கலாம். அது பேர் தான் வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ். இருக்கிறதுலையே சேஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்ஸ் பாண்ட் தான். ஏன்னா இந்த கவர்மெண்ட் பாண்டு வந்து உங்களுக்கு சவரன் கேரண்டியோட வருது. சரி, வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? அடுத்தது கார்பரேட் பாண்ட்ஸ் இருக்குது. இந்த கார்பரேட் பாண்ட்ஸில் தாங்க நிறைய விஷயங்களை நீங்கள் செக் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா முதல்ல சேஃப்டி. இப்போது நான் சொன்னேன் இல்லையா, நிறைய பேர் அவங்களோட முதலீட்டையே லூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் ஒரு கம்பெனிக்கு காசை கொடுக்குறீங்க, ஆனால் அந்த கம்பெனி வந்து அந்த காசை திரும்ப கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிடுச்சுனாக்கா, லாஸ் மேக்கிங் கம்பெனியாக போயிடுச்சுன்னா நீங்கள் போட்ட எல்லா பணமும் என்ன ஆகிடும்னா லாஸாக போயிடும். அது ஸோ எப்படி வந்து ஒரு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, முதல்ல எதுக்காக கம்பெனிஸ் எல்லாம் பாண்டை கொடுக்குறாங்கனாக்கா அவங்களுக்கு காசு வேணுங்க, அதனால தான் கொடுக்குறாங்க. ஸோ நிறைய கம்பெனிஸ் இருக்குது, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு சூட்டபுளாக கஸ்டமைஸ் பண்ணி விதவிதமாக பாண்ட்ஸை கொடுப்பாங்க. நம்ம தான் என்ன பண்ணணும், கரெக்டான பாண்டை சூஸ் பண்ணணும். முதல்ல பாண்ட் எல்லாம் சேஃபா. சரி, யாரெல்லாம் பாண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் பார்த்தோம். அதுக்கு கவர்மெண்ட் 5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது சேஃப் தான், அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. அடுத்தது கவர்மெண்ட்டே கடன் கொடுக்குது, அதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 இயர் கவர்மெண்ட் பாண்டு செக்யூரிட்டிஸ் எல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 6.7 அரௌண்ட் அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட்ஸ் மாதிரி தான் இருக்கும், அதை விட அதிகமாக இருக்காது. ஸோ எதுக்காக நீங்கள் பாண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? எனக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட அதிகமாக ரிட்டர்ன்ஸ் வேணுன்றதுனால தானே. சரி, யாரெல்லாம் ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட அதிகமான ரிட்டர்ன் கொடுக்குறாங்க? 2 இடத்துல கிடைக்குது உங்களுக்கு. டைரெக்டாக நீங்கள் ஒரு கம்பெனி பாண்டை வாங்கும்போதும் கிடைக்குது, அதே நேரங்களில் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ஷன்ஸும் என்ன பண்ணுறாங்க, நிறைய பாண்ட்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்லேயும். அதுவுமே ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தான். இந்த வீடியோவில் 2 வாங்கும் போதும் என்ன பார்த்து கரெக்டாக நீங்கள் வாங்கணும். சரி, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா சேஃப்டி. ஒரு கார்பரேட் பாண்டை வாங்குறீங்கனாக்கா, ஸோ உங்களுக்கு காசு தேவைப்படுதுன்றா உங்ககிட்ட கடன் வாங்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கம்பெனிக்குமே வந்து ஒரு ரேட்டிங் அப்படின்னு கொடுக்குறாங்க. நிறைய ரேட்டிங் ஏஜென்சிஸ் இருக்காங்க, கேர், இக்ரா, கிறிசில். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த கம்பெனியோட ஃபைனான்ஷியல்ஸ், பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஸோ ஒரு கடனை வாங்குறாங்க, அதை திருப்பி செலுத்தக்கூடிய அளவுக்கு ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி இருக்குதா,
ரீபேமெண்ட் கேப்பபிலிட்டி இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு ரேட்டிங்கை கொடுப்பாங்க. அந்த ரேட்டிங் பார்த்தீங்கன்னா AAA, AA+, இதை மாதிரி நிறைய ரேட்டிங்ஸ் விதவிதமாக இருக்கும். இட் கோஸ் அப் டு C. Cனா ரொம்ப மோசம், AAAனா ரொம்ப ஸ்ட்ராங். சரி, இப்போ எதுக்கு இதை பார்க்கணுன்னாக்கா, AAA இருந்துச்சுனாக்கா அது ஒரு ரெப்யூட்டட், அது ஒரு பாப்புலர் கம்பெனி அது. ஸோ அந்த கம்பெனியை நம்பி நீங்கள் கடனை கொடுக்கலாம். இப்போ B-, B, C இப்படிலாம் இருக்குனாக்கா ரேட்டிங், அந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து ட்ரஸ்ட் ஒர்த்தி கம்பெனிஸ் கிடையாது. எதுக்காக நீங்கள் பாண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? உங்கள் பணம் சேஃபாக இருக்கணுன்றதுனால தான் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரீங்க. ஸோ ரிட்டர்ன்ஸை விட பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன இம்பார்ட்டண்ட்னா சேஃப்டி. ஸோ அந்த சேஃப்டியை நீங்கள் வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணணும்னா ரேட்டிங்கை கரெக்டாக பாருங்கள். கம்பெனி பாண்டாக இருந்துச்சுனாக்கா அந்த ஒரு ரேட்டிங் நீங்கள் அந்த பாண்டிலேயே கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பாக மேண்டேட்ரியாக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டு வாங்குறதா இருந்தால் ஆவரேஜ் கிரெடிட் குவாலிட்டி அப்படின்னு வந்து அந்த ஒரு ஃபண்டு ஃபேக்ட் ஷீட்டில் இருக்கும். ஸோ அந்த ஆவரேஜ் கிரெடிட் குவாலிட்டியை கரெக்டாக செக் பண்ணி அவங்களே சொல்லிடுவாங்க, நாங்கள் வந்து AAA ரேட்டட் பாண்ட்ஸ் இவ்வளோ வச்சுருக்கோம், AA+ இவ்வளோ வச்சுருக்கோம், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இவ்வளோ வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் ஆவரேஜ் கிரெடிட் குவாலிட்டி, கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒன்று. நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னாக்கா டியூரேஷன். இப்போ நீங்கள் யாருக்கோ ஒருத்தருக்கு கடன் கொடுக்குறீங்க, அவர் 10 வருஷம் கழிச்சு அந்த கடனை உங்களுக்கு திரும்ப கொடுக்குறாருன்னா அது பெரிய ரிஸ்க் இல்லையா அது? ஏன்னா அந்த ஒரு 10 இயர்ஸ்ன்றது ஒரு பெரிய ஒரு லாங் டியூரேஷன். அது வரைக்கும் அவர் கரெக்டாக ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், உங்களுக்கு திரும்ப அந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிக்கிட்டே இருக்கணும். லாங்கர் த டியூரேஷன், ஹையர் த ரிஸ்க். ஒரு 2 வருஷம், ஒரு 3 வருஷம் இப்படி கடனை திரும்ப கொடுக்குறாங்க, ஒரு டென்யூர் இருக்குது அப்படின்னாக்கா அது ஒரு ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மியான ஒரு ஆப்ஷன். ஸோ டியூரேஷன், டென்யூர் ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் கம்பெனி பாண்ட்ஸ் வாங்குறீங்கன்னாக்கா இந்த டியூரேஷனை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்டாக வாங்குறீங்கன்னாக்கா எல்லா மியூச்சுவல் ஃபண்டுலேயும் ஆவரேஜ் மெச்சூரிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் நான் ஒரு நம்பரே சொல்ல முடியாது. எதனாலன்னா பாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃபரெண்ட் ஆவரேஜ் மெச்சூரிட்டி, டிஃபரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ லிக்விட் ஃபண்டுனா அது வேறு, ஓவர் நைட் ஃபண்டுக்கு வேறு, அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் வேறு, ஷார்ட் டேர்முக்கு வேறு, கார்பரேட் பாண்ட்ஸுக்கு வேறு, கிரெடிட் ரிஸ்க்கு, ஆல் சீசன் பாண்ட், டிஃபரெண்ட் கேட்டகரி ஹேவ் டிஃபரெண்ட் ஆவரேஜ் மெச்சூரிட்டி பீரியட். ஸோ நீங்கள் என்ன பார்க்கணுன்னாக்கா அந்த கேட்டகரி ஆவரேஜோட மெச்சூரிட்டி வேல்யூ என்ன, ஆவரேஜ் மெச்சூரிட்டி என்ன. ஸோ உங்களோட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுல இருக்கிற ஆவரேஜ் மெச்சூரிட்டி இது ரெண்டுத்தையும் பாருங்கள், கம்மியாக இருக்கணும். ஆவரேஜ் மெச்சூரிட்டியை விட, மீடியனை விட இது வந்து கம்மியாக இருக்கணும். வேல்யூ ரிசர்ச், மணி கண்ட்ரோல் இது மாதிரியான வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆவரேஜ் மெச்சூரிட்டி ரொம்ப சுலபமாக தெரியும், மீடியனும் நல்லாவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ 2வது பார்த்தீங்கன்னா டியூரேஷன். 3வது ரிட்டர்ன்ஸ். ஒரு கார்பரேட் பாண்டுன்னா அந்த கூப்பன் ரேட் ரிட்டர்ன் அதுலேயே போட்டுட்டு இருப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருதுன்றது தெளிவாக தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அந்த ஈல்டு டு மெச்சூரிட்டி, எத்தனை வருஷம் அதை ஹோல்டு பண்ணும்போது என்ன ரிட்டர்ன் கிடைக்கும் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கோம் உங்களுக்கு. நீங்கள் அப்படியே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட், ஒரு பாண்டு மியூச்சுவல் ஃபண்டு வாங்குறீங்கன்னாக்கா அதில் பார்த்தீங்கன்னா ஈல்டு டு மெச்சூரிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை என்ன பண்ணுங்க, மீடியனை விட, கேட்டகரி ஆவரேஜை விட அது அதிகமாக இருக்குதான்றதை பாருங்கள். ஸோ ஈல்ட் டு மெச்சூரிட்டி தான் வந்து உங்களுக்கு ஆவரேஜ் ரிட்டர்ன். அந்த ஒரு கலெக்டிவ் ஆஃப் ஆல் பாண்ட்ஸ், அவங்க ஒரு 30 பாண்டு ஹோல்டு பண்ணிருப்பாங்க, அது எல்லாமே கலெக்டிவாக எவ்வளோ ஆவரேஜ் ரிட்டர்ன் வருது, ஈல்ட் டு மெச்சூரிட்டி. ஸோ இது 3 விஷயத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக பார்க்கணும். சேஃப்டி, கிரெடிட் ரேட்டுன்னு பார்க்கணும், ஆவரேஜ், டியூரேஷன், மெச்சூரிட்டி அதை பார்க்கணும். நீங்கள் ரிட்டர்ன்ஸ் 3 விஷயங்களில் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஈக்விட்டி மாதிரி ஒரு பிளெயினான இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஒரு கம்பெனி ஒரு பாண்டை இஷ்யூ பண்ணுறாங்கன்னா அதில் நிறைய பாண்ட்ஸ் இருக்குது. கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ் இருக்குது, நான் கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ் இருக்குது, செக்யூர் பாண்ட்ஸ் இருக்குது, அன்செக்யூர் பாண்ட்ஸ் இருக்குது. இப்போது ஒரு பாண்ட் நீங்கள் வாங்குறீங்க, அது என்ன பண்ணலான்னா கம்பெனி வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பாண்டை ஒரு ஈக்விட்டி ஷேராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா தனியாக நான் கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ்னே ஒன்று கொடுத்துருவாங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னாக்கா பாண்ட்ஸ் வந்து அவங்க எந்தவித அசட்டும் அதில் வந்து அட்டாச் பண்ண மாட்டாங்க, அன்செக்யூர்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த நான் கன்வெர்ட்டபிள் பாண்டெல்லாம் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு அசட்டை அட்டாச் பண்ணி ரொம்ப செக்யூர்டாக வரும். என்சிடிஸ் ஆர் ரிலேட்டிவ்லி சேஃபர் தன் நார்மல் பாண்ட்ஸ். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. ப்ரிலிமினரியாக இது எல்லாம் பார்த்து வாங்குங்க. இல்லை இது கொஞ்சம் எனக்கு காம்ப்ளிகேஷனாக இருக்குன்னாக்கா பிளைன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணும்போதுமே பாண்டில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, ஈக்விட்டிஸ் மாதிரி. ஸோ கரெக்டான டியூரேஷனோட இருக்கிற பாண்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். டூ யுவர் ஓன் ரிசர்ச். ஆர் பெஸ்ட் என்னன்னாக்கா ஒரு கன்சல்டன்ட் கிட்ட ஒரு ஹெல்ப் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏதாவது
கிளாரிஃபிகேஷன், சப்போர்ட், அட்வைசரி தேவைப்படுது அப்படின்னாக்கா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். we will be happy to assist you, help you. ஏதோ ஒரு புது விஷயம் கற்றுக்கிட்டீங்கன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். ஸோ ஸ்டே டியூன்ட். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறேன். see you, bye bye.